ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்க முடியும். நீங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த டயப்பர் பேக் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அதுல டீட்டெயிலாக தான் சொல்லியிருந்தேன். அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இதோட லிங்க் கொடுங்க, இதோட பிரைஸ் என்ன, இது பேபி பண்ணி எத்தனை மந்த் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும், இப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்ததா. ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த லாங் வீடியோல வந்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்றேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இதை நான் வாங்கும் போது வந்து 1400 சம்திங் வந்திருந்தது. 1400க்கு ஒர்த்து வாங்கினப்போ எப்படி இருந்ததோ இப்போ வரைக்கும் வந்து அதே குவாலிட்டியில தான் இருக்கு. நான் அதை நிறைய டைம் துவைச்சியும் போட்டுட்டேன். குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சுக்க முடியாது, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. நான் ஏன் இந்த மாடல்ல சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹேண்ட்பேக் மாடல்ல தான் முன்னாடிலாம், அதாவது அந்த 2021 அந்த டைம்ல தான் தம்பி பிறந்தாரு. அப்போ வந்து ஹேண்ட்பேக்ல தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஹேண்ட்பேக்ல தான் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. டயப்பர் பேக்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நான் யூடியூப்ல பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அதுவும் வந்து இந்த மாதிரி ஒன் சைட் பேக்காகவும் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. நான் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு ஒன் சைட் பேக்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட் ஒன் சைடாவே கேரி பண்ணணும். ஒரு பக்கம் பாப்பா பிடிச்சிருந்தோம்னா இந்த பக்கம் வேற வெயிட்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு காரணம், இது ஹஸ்பண்ட்ஸும் வந்து கேரி பண்ணிக்கலாம், யாருனாலும் கேரி பண்ணிக்கலாம், ரெண்டு பேருமே. சில பேர் எல்லாம் அந்த ஹேண்ட்பேக்லாம் கேரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. பட் சில சொல்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து 1400க்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா இருக்குங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்ல வந்துட்டு நம்ம ஃபீடிங் பாட்டில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல 3 ஃபீடிங் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப சூடா ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா, சூடா பால் வைக்கிறீங்க அப்படின்னா அது அந்த வார்ம் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ள டிராவல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு ஃபிளாஸ்க் எடுத்துட்டு போகணும்னு தேவையில்லை. ஓகே, ஒரு லாங் டேர்ம்க்குலாம் தாங்காது, ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வந்து சூடு தாங்கி இருக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த 3மே வந்து அந்த இன்சுலேட்டட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து அந்த மாதிரி பால்லாம் கேரி பண்றது இல்ல. இப்போ வந்து இந்த கூலர்ஸ் வைக்கிறதுக்கு, தம்பியோட டானிக்ஸ்லாம் வைக்கிறது, சிரப்லாம் வைக்கிறதுக்கு அந்த இதுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நான் தம்பிக்கு வந்து சீப்பு வைப்பேன், ஹேண்ட்கி, அப்புறம் வந்து நெயில் கட்டர், இந்த மாதிரி எல்லாம் வந்து இது இந்த இந்த கம்பார்ட்மெண்ட்டை வச்சு நான் கேரி பண்ணுவேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. 2 சைடில் இருக்கிறது, இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வெட் வைப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த நீங்கள் பாக்கெட்டோட உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு உள்ள இருந்து ஒவ்வொரு டைமும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஓப்பன் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்து 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 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இது பண்ணிருக்காங்க. ஏன்னா பேபி பிறந்தப்ப நம்ம வெட் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சு இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அஸ்யூஷுவல் உங்களுக்கு தெரியும்ல, தண்ணி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து 2 ஜிப் இருக்கும். நான் முதல் வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடறேன். பின்னாடி வந்து 2 ஜிப் இருக்கு. இந்த சைட்ல ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். இங்க இருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்ப உள்ள நிறைய பேபியோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அடியில ஒண்ணு இருக்கு அப்படின்னா மேல இருக்க எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு எடுக்கணும், திரும்ப உள்ள வைக்கணும்ல. ஸோ அந்த வேலையை உங்களுக்கு ஈஸியாக்கிறதுக்காக பின்னாடி திறந்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது இது வழியா அக்சஸ் பண்ணிக்க முடியும், பின்னாடி வழியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பின்னாடி அடியில இருக்கிறத வந்து நீங்க மேல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வைக்காம அடியில இருந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதோட ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கலாம், என்னடா இது உள்ள இருந்து எடுத்து வச்சுட்டு எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து சைடு ஜிப், இது வந்து உள்ள அக்சஸ் பண்ண முடியாது. வெளியில ஏதாவது ஈரமாயிருச்சு, இப்ப பீச்சுக்கு எல்லாம் போறீங்க, ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு, இல்ல வேற ஏதோ ரீசனால ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து இதுக்குள்ள கேரி பண்ணிக்கலாம். இது வந்து உள்ள படாது, உள்ள இருக்க ட்ரெஸ்ஸோட இதுக்கு கனெக்ஷனே கிடையாது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து தண்ணி டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடீர்னு வந்துட்டு என்ன வெளில போகும்போது வாமிட் பண்ணிட்டாங்க, அந்த ட்ரெஸ் எங்க வைக்கிறது, கவர்ல வச்சு வச்சு இதுக்குள்ள வச்சாலுமே அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால இது தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப மெயின் இதுக்கு வரலாம். இதான் மெயின் இது. ஸோ இதுக்குள்ள வந்து இங்க 2 இது இருக்குல்ல, இதுல வந்து நீங்க பவுடரு, வேற என்னென்ன குழந்தைக்கு வேணுமோ எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 2 பக்கமும் வந்துட்டு டயப்பருக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி, இப்ப பக்கத்துல தான் போறீங்க, ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 டயப்பர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு டிராவல் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். நான் எப்பயுமே ஒரு குடை இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், இதை நாங்க வெளியவே எடுக்கவே மாட்டோம். மிச்சம் எல்லாம் கூட அப்பப்ப ஃபில் பண்ணிப்போம். இது மட்டும் உள்ள எப்பயுமே இருக்கும். அது வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் எதனாலும் உள்ள இருக்கும். இதுல ஒரு ஜிப் இருக்குல்ல,
இதுல வந்துட்டு நீங்க காயின்ஸ் வேற ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானது. இது வந்து நான் தம்பி பிறந்து ஒரு 3 மாசத்துலயே வாங்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலுமே நான் யூஸ் பண்ண தான் போறேன் இது. தம்பி கொஞ்சம் வளர்ந்துட்டானா, இது அவனோட திங்ஸ போட்டு ஊருக்கு போம்போதெல்லாம் நீ மாட்டிக்கோடா அப்படின்னு குடுத்துற தான் போறேன். ஏன்னா, வெளிலலாம் போறப்போ வந்து ஏதாவது ஒரு பேக்ல ஏதாவது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுல வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது குழந்தையோட திங்ஸு. இதுனா நான் எங்க போனாலும் எல்லா பேக்கையும் லக்கேஜ்ல போட்டாலுமே, இத மட்டும் நான் எப்பயுமே என் கையில தான் வச்சுப்பேன். ஏன்னா, அதிரனுக்கு தேவையானது அப்படின்னா இந்த ஒரு பேக் அவ்வளவுதான். இந்த ஒரு பேக் கையில இருந்தா போதும். அதிரனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுவேன். தண்ணி, பாலு, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 3 5 ட்ரெஸ்ஸா ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் டயப்பரு, பவுடரு, ஷாம்பு, சோப்பு, நெயில் கட்டரு, ஹேண்ட்கீ, வெட் வைப்ஸு, வேற என்ன இருக்கு? என்னன்னா இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நியூ மாம் ஆக போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டயப்பர் பேக் வாங்கிக்கோங்க. அ இந்த இந்த இதுல வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, உங்களால எத அ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ரேஞ்ச்லயே நீங்க வாங்கிக்கலாம். நான் ஒரு சில பேக்ஸோட லிங்க்லாம் கீழ குடுக்குறேன். இதே மாடல்ல பட் பிராண்ட் இல்லாம வேற பேக்ஸும் இருக்கு. ரேட் கம்மியாவே இருக்கு. 400, 500க்கு. அதோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைக்கு தேவையானது அப்படின்னா அந்த ஒரு பேக்க தூக்குனாலே உள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இருக்கும். அப்புறம் எல்லாருமே கேரி பண்ணலாம். உங்களுக்கு இப்ப எல்லா டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு ஒரு புது வீடியோல பார்க்கலாம். பை பை. டேக் கேர். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பை பை நியூ மாம்ஸ். டேக் கேர்.